எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி முடியும். அவருக்கு கோபம் வரணும், வரும் வரும். என்ன விட்டாலிருந்து ஒருத்தர் திருச்சி அடிக்கிறார் சின்னத்துல, அவரே பக்கத்தில் ஐயோ லூஸ் கூட கிடையாது. இந்த வெற்றி நிலையான வெற்றியா? நிலையான வெற்றியா? கிடையவே கிடையாது. உள்ளாட்சி எலெக்ஷன்ல உங்களுக்கு சக்தி உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அது பெரிய சக்தியா? நம்ம தூத்துக்குடி சக்தியா? இதுக்கு பெரிய சக்தி என்னடா எங்க பக்கடா இருக்கீங்க? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு எடப்பாடியார் வந்திருக்கு. எடப்பாடியார் முதலமைச்சர் அம்மா இறந்த உடனே முதலமைச்சர் வந்த உடனே எடப்பாடியார் போல் ஒரு ராஜதந்திரி இருந்தார். எடப்பாடியார் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உத்தவர் என்று நம்மை விட அதிகமாக புகழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு வெளியே சென்றிருப்பவர்கள். ஆக வெளியே செல்பவர்களெல்லாம் காலம் நீரை பார்த்து தண்ணீர் குடிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அங்கே மன்னத்திக்க போறாங்க. அதிமுக உங்களை வளர்த்தது, உங்களை உருவாக்கியது. இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண தொண்டர் எதையும் அமெரிக்காவில் போனால் அதில் நியாயப்படி இருக்கிறோடு சொல்லலாம். இந்த கட்சியை வைத்து முழுமையான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்ட நீங்கள் இன்றைக்கு எடப்பாடியை பார்த்து கட்சி நடத்த அது எப்படி தலைவர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி ராஜீவ் மனோகர் போனாரோ, எப்படி அம்மாவுக்கு துரோகம் பண்ணி ராஜா இடத்துக்கு போனாரோ, அதே போல் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் அங்கே போய் நாடகத்தை காட்டுகிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். நிச்சயமாக அவர்களெல்லாம் தாய் கழகத்தில் இணைகிறேன் என்று சொல்லி உங்களை அழைத்துக் கொண்டு என்னை வந்து சிந்திப்பார்கள். எடப்பாடியை பார்ப்பதற்கு கட்சியில் சேர்வதற்கு அந்த காலம் நிறைவு வரும். ஏன் என்று சொன்னால் தோற்றாலும் ஜெயித்தாலும் மனம் கலக்காமல் மகிழ்ச்சி அடையாமல் இயக்கப்படி ஆற்றக்கூடிய கொள்கை தங்கங்கள் அதிமுக தொண்டர்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இன்றைக்கு கிராமத்தில் போய் பார்க்க அங்க இருக்கக்கூடிய நம்முடைய கிளைச்சாளர் கூட்டு கேளுங்க, இந்த ஊரு பூத்துல எத்தனை ஓட்டுனா 800 ஓட்டு இருக்குது. அதிமுக எத்தனை ஓட்டு எண்ணி சொல்லிடுவாங்க. இவ்வளவு ஓட்டு கொடுக்குது. அந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள். ஆகவே எடப்பாடியை ஒரு சிலர் போய்விட்டால், இந்த மிருண்டா பூச்சிகள் விடுதலை பூச்சிகள் போய்விட்டால் இயக்கம் அழைத்து விடுமா? எடப்பாடியை உழைத்து விடுவாரா அல்ல தளர்ந்து விடுவாரா? இவர்களை பார்த்து கூட்டம் கூட்டமாக அதிமுக தொண்டர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். பனையூர்ல போய் வரக்கூடியவர் யார்? கடம்பூர் ஆட்சியோட 10 பேர் போறாங்க, 200 பேர் அவருடைய ரசிகர்கள் முன்னெடுத்து போறாங்க. பார்க்குறது அதிமுக தொண்டை பேச்சட்டை கூட போனா அதிமுக வேட்டி கட்டி குண்டு போட்டு போய்ப்பாங்க. பேச்சட்டை போட்டு போனதா அதிகமா அதிமுக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் காட்டி செட்டப், இவங்க ஒரு செட்டப் பண்ணி நாடகத்தை போடுறாங்க, கூட்டம் கூட்டமா முன்னெடுத்து போறாங்க. ஓ கட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிமுக ஒரு இழிநிலை வரவே வராது. சரித்திர சாதனை செய்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார். இதுல எதையாவது திமுக செஞ்சிருக்கா அல்ல தாவக செஞ்சிருக்கா? செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கா? ஒன்றுமே கிடையாது. தேசம் கட்டி ஆடுகிறார்கள். உங்கள் ஆட்டம் குரோஸாக போகுது. அதிமுக குச்சி முடிஞ்சு விட்டு அதிமுக தூத்துவான கட்சின்னு சொன்னால் 1,30,27,000 வாக்குகளை அளித்த தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக கௌரவமான இடத்தில் தான் வைத்திருக்கிறார்கள். சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான ஓட்டுகளை இந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறோம். இது ஒரு மிராக்கிள், இது ஒரு அலை, இது ஒரு சுனாமி. அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், 2 கட்சி வேண்டாம் என்று 1% கொஞ்சம் பேர், ஒரு 10% பேர் 10% பேர் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா விஜயகாந்த் கேட்டு விஜயகாந்த் வருகின்ற பொழுது அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அதற்கு முன்னாடி வைக்க வருகின்ற பொழுது அவருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்போ சீமான் வந்தவரே அவருக்கு ஓட்டு போட்டாங்க, இப்ப விஜய் வந்தவரே அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டோடு
அவர் ஒரு நடிகர், ஒரு மாஸ் நடிகர், அதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். அந்த நடிகர் காலத்தினால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் குடும்ப தலைவருக்கு 2000 அறிவித்துள்ளார். முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் குடும்ப தலைவருக்கு 2000 அறிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியே வராத விஜய் 2500 ரூபாய் கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலைதாரு, வீடுதாருக்கு வீடுதாரு, எல்லா ஊருக்கும் பஸ்ல ஓசியா போகலாம், ஆம்பளையாலும் போகலாம், பொம்பளையாலும் போகலாம், கிராமம் முழுக்க ஏசி பஸ் அடிச்சு விட்டாரு. மக்கள் பார்த்தாங்க, பெண்கள் பார்த்தாங்க, கிராமப்புற மக்கள் பார்த்தாங்க. ஆகா ஆகா ஓ பேஸ்டேஸ் ஓட்டு போடுறான், உசுக்கு அடிச்சாங்க ஒருத்த ஓட்டு. நம்ம போடுற ஓட்டாளவா கேட்டாத சொல்லக்கூடாது, இப்படி நினைச்சு எல்லாரும் போட்டாங்க. இதான் நடக்குது. அதுல இன்னொரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிக்க முடியாத சிக்கல், மிஷின்ல ஓடாதுறாங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், இது ஒரு பக்கம். இதை வச்சே நம்ம பார்ப்போம். இந்த வெற்றி நிலையான வெற்றியா? நிலையான வெற்றியா? கிடையவே கிடையாது. உள்ளாட்சி அரசியல்ல உங்களுக்கு சக்தி உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் இங்க யாருக்கு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா தெரியுமா? பக்கத்து மாநிலத்தில் வீடு இருக்கு, செல்வனுடைய பையன் வீடு இருக்கு. அவன் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு தெரு இருந்தாங்க. நீங்க எதுக்கியா போட்டீங்க? ஐயா கோச்சுக்கிறாங்க, விசில்தான் போட்டேன். உங்க எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் பாருங்க, இவனுக்கு தான் போட்டுக்கவே மாட்டேன். உங்க அப்படி என் வீட்டுல 4 வீடு தள்ளி ஒரு காமௌண்ட்ல விட்டுருக்காங்க. அவனுக்கு தெரியாமே ஓட்டு போட்டு, யாரு வேட்பாளர் தெரியாம அப்ப ஓட்டு, சில்லித்தூர்ல யாரு வேட்பாளர் தெரியாம ஓட்டு. சில பேர் நாமத்தை கட்டிட்டு குற்றாலம் போயிட்டான், சில பேர் கொடைக்கானல் போயிட்டான், சில பேர் சரக்க போட்டு படுத்தான். படுத்து கிடந்த போற 2 மணிக்கு போல எழுத்து நீதான் ஜெயிச்சுட்டு வாழ கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு மக்கள் மாற்றி கொண்டு போட்டாங்க. கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே அலை. இது நிலையான அலையா? உங்களுக்காக மக்கள் செல்வாக்கு பெருகுன்னு சொன்னா 150 சீட்டை ஜெயிச்சுக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட ஜெயிச்சாரு, தனி மெஜாரிட்டி இல்லை. புரட்சித் தலைவர் அம்மா கூட ஜெயிச்சாங்க, தனி மெஜாரிட்டி இல்லை. எடப்பாடியாரு இடைத்தேர்தல தனி மெஜாரிட்டி ஜெயிச்சு ஆட்சி தக்க வச்சாரு. நீங்க என்ன தனி மெஜாரிட்டி 108 ஜெயிச்சீங்க, ஒரு விஷயம் பண்ணீங்க 107. திமுக ஜெயிச்சு 5 வச்சு கூட்டு வச்சு ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டே கருவூலம் காட்டமா இவ்வளவு ஆட்டம் தேவையான என்ன நடந்து போச்சுங்க? 10 வருஷம் வந்திருக்கீங்க எடப்பாடியாரு, 5 வருஷம் முதலமைச்சர். ஸ்டாலின் மேயருங்க, 5 வருஷம் முதலமைச்சர், 5 வருஷம் துணை முதலமைச்சர். கொத்து கொண்டா போராடுறாரு. உள்ள பேசலாமா? இது நியாயமா? ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவங்கள நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல கொத்து கொண்டா போட்டாங்க, இப்படி சொல்லலாமா? நான் ஸ்டாலினை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன், அரசியலே விமர்சனம் பண்ணிருக்கேன், எங்கள் தலைவர் எடப்பாடியாரை பேசுறதுக்கு பதிலடி கொடுத்திருக்கேன். ஆனால் அவமானமாக பேசவில்லை. கொத்து கொண்டா போட்டேன்னு சொல்றீங்களே, அதிமுக தூர்ந்து போன வச்சுக்கிறீங்களே, இவங்க அது தீய சக்தியா? நம்ம தூர்ந்து போன சக்தியா? இவங்க தூய சக்தியா? என்னடா எங்க பக்கடா இருக்கீங்க? உங்களுக்கான மத யானைக்கு ஒப்பான திமுகவையே நாங்க ஆட்டி அடக்கினாலும் உனக்கா பண்றோம். நீ எங்க பண்ணிடுவ? உங்களால எங்க செய்ய முடியும்? எங்க பண்ண முடியும்? நீங்க எது பண்ண முடியுமா? அண்ணாதிமுக தொடர் அனைத்து ஆள முடியுமா? முடியவே முடியாது. அன்புக்கு கட்டுப்படுவான், அன்புக்கு அவர் அடிங்க. அரசுல யாரும் அடிக்க மாட்டோம். இன்னைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள்லாம் ஏதோ மிகப்பெரிய சக்தி நாடு ஆளுறது மாதிரி நினைச்சிட்டு அங்கெங்க கூட்டம் போட்டு பேசிட்டு, நீ கவுன்சிலர் சிவகாசி, நீ கவுன்சிலர், நீ எந்த மாதிரி கவுன்சிலர் இல்லை வாங்கப்பா, நீங்க நில்லுங்க மாப்பிள்ள. நீ உங்களுக்கு உள்ளாட்சிக்கு வச்சுக்க கூடாது. அங்கங்க ஆளை பார்த்தா ஓட்டு போடுவான். ஆளவே பார்க்காம ஓட்டு போட்டு ஒரே தேர்தல் எனக்கு தெரிய சுதந்திரத்திலிருந்து இந்த தேர்தல் தான். ஆளவே பார்க்காம ஓட்டு என்ன மெட்ராஸ்ல ஒருத்தர் திருச்சி அடிக்கிறார் சின்னத்துல, அவங்க தான் இப்ப அங்கே வந்து ஐயோ லூஸ் கூட கிடையாது. ஐயோ லூஸ் மாதிரி போயிட்டு சிறுநேரத்துல போய் முறுக்கு வைக்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி. முறுக்கை எடுத்துக்கிட்டு எப்ப சுட்டுது? எப்படி சுட்டுது? எப்படி சுட்டீங்க? அது முறுக்கறே போராட்டம்
ஒரு மந்திரி செய்யற வேலையாக திருச்சத்துல போய் லட்டை தூக்கிட்டான். லட்டை எடுத்து லட்டு என்ன வேலை அவனை மிரட்டுறது. என்னப்பா நாட்டை உங்களுக்கு சிவில் சக்கரவர்த்தி அறிவீங்களா? இந்த நாட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி கொடுக்கும். அவருக்கு கோபம் வரணும் வரும் வரும். அது வரைக்கும் நாட்டு தேர்தல் வரணும். இப்ப ஐயா மோடி பிளான் பண்ணிட்டாங்க ஒரே நாள் ஒரே தேர்தல். நம்ம தான் ஓட்டு போட்டு ஆட்சி வச்சு 5 வருஷம். இப்ப இந்த ஆட்சிக்கு இப்பயே அது 2 வருஷம் குறையுது. 2 நாள் பேப்பர்ல வந்தது பாத்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே தேர்தல். அது கொடுத்து உங்களுக்கு தெரியுது. ஆட்சியே நிறையில்லாமல் இருக்கும்போது கரூர்ல வந்து இப்படி டான்ஸ் ஆடமா? இது நியாயமா? இது நேர்மையா? ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் வந்தவர் எப்படி தார்மீகமாக பேசணும்? அதிமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, திமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சாத்வீக முறையில் பேசணும். இப்படியா ஓடு 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 என்னது? இது வரைக்கும் இந்த வரலாற்றில் உண்டா? பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சர் அவர்கள், பேர் அண்ணா அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அத்தனை பேரை முதலமைச்சர் பார்த்துக்கோங்க. இப்படி யாரையாவது வசம் பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க, தப்பு தெரிஞ்சா கோர்ட் நடவடிக்கை இருக்கட்டும், உரிய சட்டத்துறை நடவடிக்கை இருக்கட்டும். இவர் ஒரு முதலமைச்சரே பேசினாங்க, இவர் பழிவாக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான அர்த்தம். இவருடைய வலியுறுத்தின வழக்கு போடப்பட்டிருக்கிற அர்த்தம். இதெல்லாம் நியாயம் இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே ரசிக்கல. தாவேக்காவுடைய தலைவர் விஜயனுடைய பேச்சுக்களை யாரும் ரசிக்கவில்லை, யாரும் ருசிக்கவில்லை. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய இமேஜ் கம்மி குறைந்து போச்சு. தமிழ்நாடு நல்லா இருந்தாலும் தமிழகத்தில் அதிமுகவுடைய நல்லாட்சி தான் வரும். எடப்பாடியார் தலைமை வாங்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்குரிய தருணம் அது வரைக்கும் நம்முடைய நிர்வாகிகள், மகளிரின் நிர்வாகிகள் கட்சி பணிகளை செய்யுங்கள், தூய பணிகளை செய்யுங்கள், மக்கள் பணியை செய்யுங்கள். உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம், உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.